உங்களுக்கு பின்னால் கேட்டிருக்கிற பாலாஜியாக நான் நிச்சயமாக இருப்பேன். ஒருவருக்கு தான் சீட்டு கிடைக்கும், ஒருவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும். மற்றவர்களுக்கு எந்த பதவிக்கு யாரை கொடுக்க வேண்டும்? 1 லட்சம் அதிமுக தொண்டர்களை பச்சை மயிலை கையெழுத்து போட வைத்த தலைவி புரட்சித்தலைவர் அம்மாவுடைய மனைவிக்கு பின்பு 1 லட்சம் அதிமுக தொண்டர்களை பச்சை மயிலை கையெழுத்து போட வைத்த தலைவன் நமது தலைவர் எடப்பாடியார். ஆக யாருக்கு எந்த பதவி கொடுக்க வேண்டும், யாரு சமுதாயத்தில் பெரியவர்களாக ஆக்க வேண்டும் என்ற வித்தையில் எங்களுக்கு தெரியும். உங்கள் அத்தனை பேருடைய உழைப்பையும் நேரடியாக நான் பார்த்துக் கொண்டிருக்கின்றேன். நிச்சயமாக நல்ல இடத்தில் உங்களை எல்லாம் வைத்து அழகு பார்ப்பேன். இயக்கத்திற்காக, கட்சியின் வளர்ச்சிக்காக, கட்சியை வெற்றிக்காக உங்கள் சோப்பில் இருந்து, உங்கள் பாக்கெட்டில் இருந்து 10 ரூபாய் நீங்கள் செலவழித்தால் அது 10 பன்மடங்காகி உங்கள் பரிசு ஏனென்று சொன்னால் இது எம்ஜிஆர் கட்சி. எம்ஜிஆரை இன்றைக்கும் யாரும் குறை சொல்லவே முடியாது. அப்பொழுது ஒரு அரசியல் தலைவர், ஏழைகளை நேசித்த உத்தம தலைவர் எம்ஜிஆர். இன்றைக்கு வரக்கூடியவர்கள் கூட எம்ஜிஆர் ஆட்சியில் அமைப்போம் என்று சொல்கிறார்கள். அந்த அளவுக்கு எம்ஜிஆருடைய நேம், எம்ஜிஆருடைய பெயர் மக்கள் மனதில் இன்றைக்கும் வாழ்கிறது. 100 ஆண்டுகள் நடந்தாலும் எம்ஜிஆருடைய புகழ் நிலைத்திருக்கும். அதே போல் புரட்சித்தலைவர் அம்மா அவர்கள் அனாதையாக ஆதரவு இல்லாமல் பெற்று போடப்பட்ட குழந்தைகள் எல்லாம் தத்தெடுத்து தாயாக இருந்து குழந்தைகளை வளர்த்தார்கள். அந்த தந்தை தாயை தொட்டில் குழந்தை திட்டம் கொண்டு வந்த அற்புத தலைவர் புரட்சித்தலைவர் அம்மா அவர்கள் தாய்க்கு தாயாக, தந்தைக்கு தந்தையாக, ஆதரவற்ற குழந்தைகளுக்கு முகவரியாக வாழ்ந்த தலைவி புரட்சித்தலைவர் அம்மா அவர்கள் உருவாக்கி வளர்த்த கட்சி அதிமுக. திக்கு தடுமாறி கட்சி என்ன நிலையாகுமோ ஏதாகுமோ, இருவரும் தலைவர்கள் போய்விட்டார்கள், அம்மாவை இறந்து விட்டார்கள், கட்சியுடைய நிலைப்பாடு என்ன என்று சிந்தித்து கவலைப்பட்ட அண்ணாதிமுக தொண்டர்களுக்கு நான் இருக்கிறேன், கவலைப்படாத சொல்லி இயக்கத்தை நல்ல ஒரு தலைவர்கள் உருவான கட்சி, உருவாக்கி கொண்டிருக்கின்ற கட்சி, நல்ல ஒரு தலைவர் எடப்பாடி கையில் இருக்கின்ற கட்சி. இந்த கட்சிக்கு பின்னால் நீங்கள் கம்பீரமாக குரல் கொடுக்கலாம், உழைக்கலாம், உன்னதமாக பணியாற்றலாம், நேர்மையோடு நெஞ்சை நிமிர்த்தி நீங்கள் சொல்லலாம். இதை செய்யுங்கள், எங்களுக்கு இரட்டைக்கு வாக்களியுங்கள், எங்கள் கூட்டணிக்கு வாக்களியுங்கள், இந்த ஊருக்கு இதை செய்வேன், இதை நான் செஞ்சு கொடுப்பேன் என்று தைரியமாக நீங்கள் சொல்லலாம். நீங்கள் சொல்லுகின்ற ஒவ்வொரு வாக்குறுதியும் கேட்காத போல சொல்கின்ற வாக்குறுதி நிச்சயமாக நாங்கள் செய்து கொடுப்போம். வந்திருக்கின்ற கழகத்துடைய மூத்த நிர்வாகிகள், பல்வேறு கிராமத்தில் இருக்கின்ற மூத்த நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள், இங்க இருக்க